பெண்களே என்ற ஆனந்த் அவர்களை அன்போடு நினைக்கிறேன். பெண்கள் சொல்றது சரவடியா நடக்கும்னு நினைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இப்ப இந்த தலைப்பு பாத்தீங்கன்னா அரசியல் மாற்றத்தை உருவாக்க போவது ஆண்களா பெண்களா, இதான் தலைப்பு. அவர் ஒரு வார்த்தை சொன்னாரு, ஜனாதிபதி யாருன்னு கேட்டாரு. ஜனாதிபதி யாருன்னு தெரியுமா? திரௌபதி என்கிற ஒரு பெண் தான். அதை அதை எதிர்கட்சியில பேசுறவருக்கு தெரியல, அவரே தெரியலன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஆனா அது ஒரு பெண். இது கூட தெரியாம பேச வந்துட்டாரு. என்னத்தான் சொல்லிட்டாரு போங்க. அரசியல் அறிவை அணிவகுக்கும் அறிவு செல்வங்களே, இளைஞர் பட்டாளனே, இல்லம் முதல் இந்தியா வரை இணைந்துள்ள என் அன்பு மக்களே, தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொன்ன தமிழரின் மரபுக்கு உயிரூட்டும் வகையில் சிந்தனைக்கு தீப்பொறி கொடுக்கும் இந்த பட்டிமன்ற மேடையில் உங்கள் அனைவரையும் உள்ளம் நிறைந்து உவகையோடு அன்புடன் வரவேற்கிறேன். ஆண்களும் பெண்களும் சேர்ந்துதான் ஒரு அரசியல் மாற்றத்தை உருவாக்க முடியும். தீர்மானிக்கும் சக்தி பெண்கள் தான். அன்பார்ந்த சகோதரிகளே, இந்த வரலாற்றை திரும்பி பார்த்தால், ஒரு முறை திரும்பி பார்த்தால் ஒவ்வொரு போராட்டத்திற்கும் ஒவ்வொரு குரல் இருந்திருக்கு. அது ஆண்களின் குரல். கேள்வி கேட்டது ஆண்களின் குரல். அடக்குமுறை எதிராக முழங்கியது ஆண்களின் குரல். சாலைகளில் இறங்கி போராடியது ஆண்களின் குரல். குரல் மட்டும் போதுமா? சொல்லுங்க. ஒரு விஷயத்துக்கு குரல் கொடுத்தா போதுமா? அந்த குரலுக்கு அர்த்தம் தருவது வாக்கு. அந்த வாக்கு தான் பெண்களிடம் இருக்கு. ஆண்கள் போராட்டத்தின் குரல் என்றால் பெண்கள் மாற்றத்தின் வாக்கு. ஒரு குடும்பத்தின் எதிர்காலம் ஒரு பெண்ணின் வாக்கு. ஒரு சமூகத்தின் எதிர்காலம் ஒரு சகோதரின் வாக்கு. ஒரு தலைமுறையின் தீர்ப்பு. ஆண்கள் போராடுகிறார்கள், பெண்கள் தீர்மானிக்கிறார்கள். இன்னொன்னு என்னன்னா, இங்க எல்லா திட்டமும் பெண்களுக்கு தான் வருது. நல்லா தெரிஞ்சுக்கங்கப்பா. போராடுறது முக்கியமா, தீர்மானிக்கிறது முக்கியமா? நீங்களே சொல்லுங்க. 1000 ரூபாய் பணம் கொடுக்குறாங்க மாசம். ஆனா யாருக்கு கொடுக்குறாங்க? பெண்களுக்கு தான் கொடுக்குறாங்க. ஆண்களுக்கு இல்ல. ஆண்களுக்கு எப்படி கொடுக்குறாங்க? இல்ல ஜீரோ, அவ்வளவுதான். ஏன்னா எந்த ஒரு தமிழக அரசு எந்த ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாலும் பெண்களுக்கு தான் முன்னுரிமை கொடுப்பாங்க. ஏன்னா பெண்களுக்கு தான் வாக்கு சதவீதம் அதிகமா இருக்கு. அதனாலேயே பெண்களுக்கு முக்கியத்துவம், எந்த ஒரு ஆட்சி வந்தாலும் பெண்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இப்ப அடுத்து வரப்போற ஆட்சியும் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. தீர்மானம் போட்டுட்டாங்க, தீர்மானம் பண்ணிட்டேன். தை பிறந்தால் வழி பிறக்கணும்னு சொல்லுவாங்க. சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சவுடன் ஒரு ஒளி பிறக்க போகிறது. அந்த ஒளி பெண்களால் பிறக்க போகிறது. 2026 சட்டமன்ற தேர்தல் பெண்களால் ஒரு மாற்றம் உருவாக்க போகிறது. அந்த மாற்றம் உங்களை வழிநடத்த போகிறது என்று போது என் உரையை முடித்து கொள்கிறேன்.